ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலேருந்து நச்சின 4 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காமம் மகாசத்ரு. இந்த காமம் மிகப்பெரிய எதிரி. இவன் தான் உங்களை அரைக்கல்பமாக தோல்வி அடைய வச்சவன். அப்போ இவனை வெல்வதன் மூலமாக உலகத்தை வென்றவர்களாக ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் பரமாத்மா. மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய இந்த பரமாத்மா உங்களுக்கு இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி இந்த உண்மையான ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். செகண்ட் பாயிண்ட் வந்து பிரம்மபுத்திரா நதியை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஞான கடலான பரமாத்மாவும் ஞான நதிகளான குழந்தைகளும் சங்கமிக்கக்கூடிய நேரம் சங்கமயுக நேரம். அப்போ இந்த சங்கமயுகத்தை அவங்க அப்படியே பக்தி மார்க்கத்தில் அந்த பிரம்மபுத்திரா நதியும் அந்த வங்கக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்த சங்கமம்னு சொல்லி அங்கே கும்பமேளா நடத்தி திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது உங்களுடைய நினைவார்த்தமாக இருக்குது. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறப்ப பிரம்ம குமார் குமாரிகளை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து தேர்டு பாயிண்ட் வந்து விநாசத்தை பற்றி. 2 பூனை பெண்ணைக்காக சண்டையிட்டது, அதை குரங்கு சாப்பிட்டு விட்டது அப்படிங்கிற கதை. 2 பூனைங்கிறது ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து அமெரிக்கா. இவங்க 2 பேரும் இந்த பழைய உலகத்தை விநாசம் பண்ணிடுவாங்க, அதாவது இறுதி விநாச காலத்தில். அப்புறம் பழைய உலகம் விநாசம் ஆயிடுச்சுன்னா புது உலகம் ஸ்தாபனையாகும். அதுதான் அந்த குரங்குக்கு அந்த வெண்ணெய் கிடைச்சது அப்படிங்கிறது அந்த கதையில் வருது. அந்த குரங்குன்றது நாம் தான் 5 விகாரங்களுக்கு வசமானவங்க. அந்த 5 விகாரங்கள்லேருந்து அதாவது விடுபட்டு தேவதையாக ஆகிறோம். அப்படி அந்த தேவதையாக ஆகிறவங்களுக்கு தான் அந்த வெண்ணெய் கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி அந்த கதை. அதனால தான் கிருஷ்ணர் கையில் வெண்ணெயை காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் குரங்குக்கு வெண்ணெய் கிடச்சதுன்னு காமிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கிருஷ்ணருக்கு வெண்ணெயை ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து 4th பாயிண்ட் வந்து உங்களுடைய பதவியை ஒருபோதும் மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படி உலகத்தில் இருக்கவங்க நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற தங்களுடைய பதவியை ஒருபோதும் மறக்கிறது இல்லையோ, அதே போல் குழந்தைகளான நீங்களும் இந்த சங்கமயுக நேரத்தில் உங்களுடைய பதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற உயர்ந்த நினைவில் அந்த போதையில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருந்துச்சுன்னா, மாயைங்கிற எறும்பை வீழ்த்தக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாயை ஈஸியாக வென்றிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த 4 பாயிண்ட் தான். ஓகே, ஓம் சாந்தி.